விக்ரம் சோலார் ஐபிஓ வந்திருக்கு. ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 21 வரை வந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் 315 முதல் 332 வரை வந்திருக்கு. ஐபிஓ சைஸ் 2079 கோடிக்கு வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல் வந்திருக்கு. ரீட்டெயிலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 2005 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க வந்து சோலார் பிவி மாடல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இபிசி இன்ஜினியரிங் ப்ரிசிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. ஓஎன்எம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. சோலாரில் வந்து எண்ட் டு எண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. 23 ஸ்டேட்டில் வந்து கஸ்டமர் வச்சுருக்காங்க. 40 கண்ட்ரிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா, தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவருடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12,009 கோடிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 63% இருக்காங்க. இயர் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் கொஞ்சம் இருக்குது. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஎன்டபிள், ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் நார்மலாக தான் இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8.46 இருக்குது. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 39 இருக்குது. புக் வேல்யூ விட 8 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ பிரைஸ் வந்திருக்காங்க. ஓவர் வேல்யூஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.87 இருக்குது. ஐபிஓ பிரைஸோட வகுத்து பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 85 இருக்குது. ஓவர் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. பிஇ ரேஷியோ வந்து 15 இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவங்க ஐபிஓ வந்தக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூலதன செலவுக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.